நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. நம்ம என்ன பண்ணிட்டு வந்து திருவினைக்காவலை பார்த்தோம், நீர் வளத்தை, அங்கே பஞ்சபூதத்தை பார்த்தோம். அதுக்கடுத்து இது சிதம்பரம் வந்து ஆகாய தளத்தை பார்த்தோம். அங்கேயும் இந்த பஞ்சபூதத்தை பார்த்தோம். ஏன்னா 5 பஞ்சபூதத்தை அமைச்சிருக்காங்க கைலாச உலகத்திலேருந்து. அதுக்கடுத்து திருவண்ணாமலைக்கு வந்தோம், இந்த பஞ்சபூதத்தை பார்த்தோம். அதுக்கடுத்து மண் தளத்துக்கு வந்தோம், காஞ்சிபுரம், இந்த பஞ்சபூதத்தை பார்த்தோம். ஆதிசங்கரரை பார்த்தோம், பெருமைப்பட்டோம். அதுக்கடுத்து இப்போ வந்து காலாத்தியில் வந்திருக்காரு, அங்கேயும் ஒரு பஞ்சபூதம் வந்திருக்குது. இந்த காலாத்தியப்பனுடைய சிறப்பு எப்படின்னு பார்ப்போம். காலாத்தியுடைய சிறப்பு ஏன்னா காலாத்தி காற்று சுலபம் உடையவர், கண்களுக்கு யாரும் கண்களும் திருப்பட மாட்டார். காலாதி அப்பா நீ காலாதி அப்பா காற்றுருவாய் நீ காலாதி அப்பா காலாதி அப்பா நீ காலாதி அப்பா காற்று உருவான காலாதி அப்பா உருவில்லா காலாதி அப்பா நீ உருவில் வடிவான அந்த சராசரமே நீதானப்பா உருவில்லாத வடிவே காலாதி அப்பா நீ உருவில் ஆண்ட சராசரமும் நிகழும் காலாதி அப்பா வெறும் காற்று உருவத்திலே நிகரும் காலாதி அப்பா நீ காணகும் கடல் மயம் ஏகசரமே உழவி வரும் காலாதி அப்பா நீ காலாதி அப்பா நீ காலாதி அப்பா. இந்த காலாதி சொல்றதுக்கு போனோம்னா என்னென்ன ஒரு சிறப்புன்னா, கிரகசரம்லாம் அங்கே இருக்கு. ஏன்னா இவருடைய அந்த காற்று சுரூபத்துடைய சிறப்புன்னா எதை ஒன்றா நிறுத்த முடியும். இப்போ நமக்கு இந்த மூச்சு வருது பார்த்தீங்களா, இதான் இது அவருடைய சிறப்பு. சில பேருக்கு இந்த வாய் வைப்பாங்க, அந்த வாய் வைப்பாங்க. இவருடைய அருள் சரணம் எந்த இதுவும் கிடையாது, வேற தேவையே தேவை. அப்பேற்பட்ட ஒரு வல்ல முடியும். அதுதான் காலாத்தி. இதுக்குதான் இந்த 5 பஞ்சபூதத்துல இந்த ஒரு பூதம், இந்த காலாத்தியப்பா. இந்த காலாத்தியப்பா இங்க இருக்கும்போது நிகரு பக்கத்திலே வருவார்ல, யார் வரா அப்படின்றத இந்த வீட்டுல ஒரு சிறப்பு சொல்லியிருக்கோம். ஏன்னா காலாத்தியப்பனுடைய போனோம்னா கிரகசரம் முதல்ல விலகும். அது அப்புறம் அது ஏன்னா அங்க ராகு கேதுன்னு மட்டும் அதுக்குன்னு சொல்ல முடியாது. 9 கிரகத்துடைய சிறப்புகள் நிறைந்த இடம் காலாத்தி. கிரகத்தினுடைய சிறப்பு கெட்டது சிரமமுடையவங்களுக்கு இந்த காலாத்தியப்பனுடைய சிறப்பை கண்டா. ஆனால் மலை மேலே நீங்கள் போகணும். ஏன்னா அங்கே வேடன் தின்னான்றவர் தான் கறி விட்ட, கண்ணப்பன் கறி விட்டல. ஆனால் வேடன் தின்னான் என்று ஒருவ வேடன் கறி விட்டான். மின் பிறவியில கண்ணப்பன், இந்த பிறவிலே வேடன் தின்னான். இது வந்து தெரியாது. கண்ணப்பன் தான் கறி விட்டினா, கண்ணப்பன் தான் கண்ணை கொடுத்தான். தின்னா கண்ணை கொடுத்தான், தின்னா கறி விட்டினான். இதுதான் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உடைய அந்த மலையில போய் போனீங்கன்னா அங்கேயும் மூலிகை நிறைஞ்ச மலை. அதுக்கு தான் போக சொல்றேன். மேலே மலையில மலை என்னவே ஒரு மூலிகை நிறையும். அப்படிப்பட்ட ஒரு காலாத்தியப்பனுடைய போய் பாருங்க. அடுத்தது யார் யாரா கூட அந்த அம்பாள் எப்படி வரான்னு பார்ப்போம். பூண்டி ஆதிசக்தி, நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க சார்.